வணக்கம் நண்பா நண்பீஸ். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரையுமே ஒரு அதிர்ச்சி அடைய செய்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாங்க, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அதை கொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த குழந்தையை ரேப் பண்ணி முள்புதரில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைய கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கொடுத்தும் அந்த குழந்தைய அவங்களால காப்பாற்ற முடியல. ஸோ அந்த குழந்தை இறந்து போச்சுங்க. அதாவது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, இந்த ஒரு சொல்லுக்கு ஏற்றவாறு தாங்க நடக்குது. அதாவது 60-70 வருடமாக ஆண்டுகிட்டு இருந்த திராவிட கட்சிகளை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம். இப்போ விஜய் என்ன ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்கலாம், ஒரு மாதத்தில் அண்ணனால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க, ஒரு மாதத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அண்ணன் தன்னோட ட்ரெஸ் கோடு மூலமாகவும் தன்னோட நிர்வாக திறமையின் மூலமாகவும் பொதுவாக பார்த்திங்கன்னா சரியா மாடர்னான விஷயங்களை அவர் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இது எந்த ஒரு திராவிட கட்சியுமே பண்ணாத ஒரு புதுமையான ஒரு விஷயம். நானே பார்த்திங்கன்னா ஒரு நிமிடம் அப்படி ஆகா சூப்பராக அண்ணன் ஆட்சி பண்ணுறாரு. உண்மையில் அப்படி தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு மாடர்னான நிர்வாக திறமையை கொடுத்துட்ருக்காரு. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பயமே இல்லை புதிய ஆட்சி மேலே. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சட்டங்கள் அப்படியே தாங்க இருக்குது. சட்டங்களில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆக சட்டங்கள் மாறினாலும் கடுமையான தண்டனைகள் கொடுத்தால் மட்டுமே இந்த தவறுகள் குறையும் என்பதில் என்னோட மாற்று கருத்து எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? இப்போது நம்ம இந்த செய்திக்குள்ளே பார்ப்போம். குழந்தை வயசு வெறும் 3 வயசுங்க. இந்த 3 வயசு குழந்தை நம்ம தமிழ்நாட்டோட குழந்தை கிடையாதுங்க. இது வெளி மாநிலத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோட ஒரு குழந்தைங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 3 வயது குழந்தைய கற்பழித்து கொண்டவங்களும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று சில நபர்கள் தமிழர் ஒரு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்ததை நான் பார்த்தேங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 பேர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க. அதனால் அந்த பொண்ணு அவங்க தான் ரேப் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா போலீஸ் தரப்பில் ஒருத்தரை தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஒன்றே உண்மைங்க, குழந்தை செத்து போச்சு. இது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியுது அப்படிங்கிறது தெரியலங்க. உண்மையில் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திராவிட கட்சியோட அக்கா நம்ம கனிமொழி அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, பொங்கியிருக்காங்க. அதாவது ஆட்சி என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா, அதெல்லாம் அவங்க பேசலாமா? அதாவது பொதுமக்கள் நம்ம பேசலாம், அவங்க பேசலாமாங்க? ஏன்னா இன்னைக்கு சட்டத்தெல்லாம் இவ்வளோ வீக்காக வச்சுக்கிட்டு மறுபடியும் ரேப் நடக்குதுன்னா முத காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான். ஸோ அவங்க சட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க இந்த போதைப் பொருள்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. வெளி மாநிலத்துக்காரங்க கூட இன்றைக்கி நம்ம ஊரில் இந்த மாதிரி ரேப்பை துணிச்சலாக பண்ணுறான் அப்படின்னா நம்மளோட சட்டம் இங்கே ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ இதுக்கு நம்ம யாரை ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தை நம்ம ப்ளேம் பண்ணாலும் முதல்ல நம்மளையும் நம்ம ப்ளேம் பண்ணணுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா, அங்கே தப்பு நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம உடனே நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணணுங்க. எவன் என்னனையோ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்கிடாமலாம் நம்ம விட்டுற முடியாது. அவங்க தனிநபர் பொறுப்பு இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஜூலை 2026 ஜூலை 15 இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம். ஏன்னா தினமும் நம்ம இதே மாதிரி செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். எனக்கு என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா, இது நமக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில் இது ஒரு செய்தியாகவே மாறிட்டோம், இப்படி தான் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோமோங்கிறது எனக்கு ஒரு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஒரு சமூகமாக நாம் நம்மையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டுங்க. குழந்தைகளை பாதுகாப்பாக வாழ வேண்டிய இந்த உலகத்தில் அவர்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் ஏன் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்ற கேள்வியை நம்மளை பார்த்தே கேட்டுக்கணும். குழந்தைகள் எந்த மதம், எந்த மொழி, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் நம் சமூகத்தின் குழந்தைகள் தான். அவர்களின் பாதுகாப்பு என்பது பெற்றோர் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் ஆகும். இது நான் ரொம்ப ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது சமூக வலைத்தளங்களில் உறுதி செய்யப்படாத தகவல்களை பகிராமல் உண்மையான தகவல்களை மட்டும் நம்ப வேண்டும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் சட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது 10 வருஷம் நடக்கும், 5 வருஷம் நடக்கும், 20 வருஷம் நடக்கும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா 20 வயசில் தப்பு பண்ணவனுக்கு 40 வயசு ஆயிரம் தண்டனை கிடைக்கிறதுக்கு. அப்புறம் அவனுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காத என்ன? ஆக தப்புன்னு ஒன்று நடந்துச்சுன்னா தண்டனைங்கிறது பார்த்திங்கன்னா அதில் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே கொடுத்தாதாங்க மக்களுக்கு பயம் வரும். அதுவும் இந்த மாதிரி ஒரு உயிரை எடுத்தவனுக்கு
அவனோட உயிரை எடுக்கிறது தான் சரியான தண்டனையாக இருக்குங்கிறது என்னோட கருத்துங்க. பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சுற்றுப்புறத்தில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால் உண்மையிலே நமக்கு சமூக பொறுப்பு இருக்குங்கிறத நாமளே நம்ம உணர்ந்துக்கலாங்க. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு விரைவில் நீதி கிடைக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். இனிமேல் இதே போல் ஒரு சம்பவம் இன்னொரு குழந்தைக்கு நடக்காமலும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு அரசுக்கு நாம் பக்கபலமாக நிற்க வேண்டும். அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புதிய சட்டங்களை நிறைவேற்றவும் பொதுமக்களாகிய நாமல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அரசுக்கு. அது யாரோட ஆட்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பொதுமக்கள் நாம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஓகேங்க, இது என்னோட மனசில் பட்டது. இந்த வீடியோ பற்றிய உங்களுக்கு கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட்ல தெரிவிங்கள். உங்களுக்கு இதே மாதிரியான முக்கியமான செய்திகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். நான் உங்கள் அனு.